முதலமைச்சருக்கு தான் இன்னைக்கு டப்பிங் தேவைப்படுது. அவருக்கு டப்பிங் தேவைப்படுது. அவருடைய குரலாக யாரோ சொன்னது போல அறிவாலயத்திலிருந்து பல பேர் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அடிச்சிருவேன், மிதிச்சிருவேன், அப்படி பண்ணுவேன், இப்படி பண்ணுவேன். ஸோ முதலமைச்சருக்கு டப்பிங் தேவைப்படுகிறது. பாரதிய ஜனதா கட்சிக்கு எங்கேயும் டப்பிங் இல்லை. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அமெரிக்கா போனால் சிவப்பு கம்பள வரவேற்பு. பிளேயர் ஹவுஸில் தங்குறார், ஒயிட் ஹவுஸை ஒட்டி. அந்த ட்ரம்ப் சொல்றாரு, என்னை விட மிகச்சிறந்த ஒரு ட்ரேட் நெகோசியேட்டர் மோடி. பிரான்ஸ் சிவப்பு கம்பள வரவேற்பு. கோச்சர் ஏஐ சமிட். இதெல்லாம் முதலமைச்சர் கொஞ்சம் டிவி ஆன் பண்ணி ஸ்டாலின் ஐயா கொஞ்சம் வால்யூம் வச்சு பார்க்கணும். உலக அளவில் இந்தியாவுடைய அங்கீகாரம் என்ன, மோடியின் அங்கீகாரம் என்ன? இன்னைக்கு முதலமைச்சர் சொல்றாரு, 27 ஆண்டுகள் கழித்து டெல்லியில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்திருக்கு. அதுக்கு என்ன காரணம் சொல்லுவாரு? லோக்சபா தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி வலிமையடைந்து விட்டது முதலமைச்சர் பேசினார். அதன் பின்னாடி ஹரியானா வெற்றி பெற்றிருக்கின்றோம், மகாராஷ்டிரா வெற்றி பெற்றிருக்கின்றோம், இன்னைக்கு டெல்லி வெற்றி பெற்றிருக்கின்றோம், பீகார் வெற்றி பெற போகின்றோம் அடுத்து நடக்கக்கூடிய தேர்தல். ஆனால் முதலமைச்சர் மறந்துவிடக்கூடாது, பாராளுமன்ற தேர்தலில் 7% வாக்கு இழந்திருக்காரு. 7% ஓட்டு கீழே வந்திருக்கு. 2019, 24, 26 போகும்பொழுது 20% ஓட்டு கீழே வந்திருக்கும். ஆனால் டப்பிங், கதை, திரைக்கதை, வசனம் எல்லாம் ஒரு பையனுக்கு தேவைப்படுகிறது. உதயநிதி ஸ்டாலினுக்கு டப்பிங் பண்றதுக்கு சந்தானன் தேவைப்படுறாரு. முதலமைச்சருக்கு டப்பிங் பண்றதுக்கு பல அமைச்சர்கள் அதிமுகலேருந்து இம்போர்ட்டட். அவங்ககிட்ட அமைச்சர்களே இல்லை, எல்லாம் இம்போர்ட். நேற்று பார்த்தேன் தோப்பு வெங்கடாச்சலனுக்கு ஒரு பதவி, இங்கே பார்த்தேன் அவருக்கு ஒரு பதவி, எல்லாம் இம்போர்ட்டருக்கு பதவி கொடுத்துட்டு இருக்காங்க. காரணம், திமுக சக்தி இல்லை என்பதை முதலமைச்சரே ஒத்துக்கிறாரா? 35 அமைச்சர்கள் 13 பேர் அதிமுகலேருந்து வந்திருக்காங்க. ஆனால் டப்பிங் எங்களுக்கு தேவைப்படல. அதிமுகவிலிருந்து திமுகவுக்கு வந்தவர்கள் தான் முதலமைச்சருக்கு டப்பிங் பண்ணிட்டு இருக்காங்க. எங்களுக்கு தேவையில்லைங்க.